பணம் இருந்தாலே நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணலாங்க. இன்னைக்கு பணம் இருந்தா எல்லாருமே வந்துருவாங்க, புள்ள புருஷன் எல்லாரும் வந்துருவாங்க. வார்த்தைகளால இருக்கிறது மகாசக்தி இல்ல. மகாசக்தின்றது ஒரு பெரிய அருள் தான். மெகா மெகா பவர். மெகா பவர்ன்ற வார்த்தையை விட பெரிய வார்த்தை கூட சொல்லலாம். ஏன்னா நான் வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட மாற்றங்கள் நேற்றுக்கு முழுமையா மகாசக்தியை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேனே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மகாசக்தியோட டிராவல் பண்ணது. இந்த சக்தி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மகாசக்தி மேல ஒரு ஈர்ப்பு எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மகாசக்தி மகாசக்தி சொல்றாங்க எல்லாரும், அதை பார்த்தே ஆகணும். மாஸ்டர் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா நீங்க வந்து அவங்க அம்மா பேர் சொல்லி 1 2 3 5 சொல்றாரு. மகாசக்தி கிட்ட போயிடணும். அவங்க உடனே 3 சொன்னே போயிட்டாங்க. இவங்க எப்படி போனாங்க 3 சொன்னோனியோ? இல்லையே, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், நம்ம அந்த மகாசக்திக்கு போய் ஆகணும் அப்படின்னு உடனே தூங்கிடுறாங்க. இதெல்லாம் மகாசக்தியில தான் வருது. என்னமோ இருக்கு இந்த மகாசக்தியில. எல்லாருமே சொல்றாங்க நான் மகாசக்திகிட்ட கேட்டா கிடைக்குது, மகாசக்திகிட்ட கேட்டா கிடைக்குது. சரி நம்மளும் ஒன்று கேட்போம். எனக்கு வந்து அக்கௌண்ட்லி லோன் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிளாக் இருக்கு, ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைனால எனக்கு லோனே வரல. நானும் ட்ரை பண்றேன், என்னனோ பண்ணிட்டேன், கிடைக்கல. கடைசியில வந்து ஒரு 20 lakhs லோன் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு 50,000 ஆப் லோன் கிடைச்சா கூட இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்கு ஏதாவது இந்த நிமிஷம் ஓட்டுறதுக்கு பொழப்போடுன்ற மாதிரி கூட வந்துட்டேன். ஃபைனலி அந்த ஆப் லோன்ல அந்த 50,000 கூட எனக்கு சாங்ஷன் ஆகல. இப்போ மகாசக்தி கிட்ட போன வாரம் முன்னாடி பாத்தீங்கன்னா மகாசக்தி கிட்ட காலைல உட்காந்து கேட்கிறேன். எல்லாரும் மகாசக்தின்னு சொல்றாங்க, நான் மகாசக்தி மனசார நினைச்சு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு மகாசக்தி கிட்ட கேட்கிறேன். எனக்கு நான் இன்னைக்கு லோனுக்கு டாக்குமெண்ட் கொடுக்க போறேன், இந்த லோன் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன். ஆனா ஆத்மார்த்தமா ஆழ் மனசுல கண்ணு எனக்கு ரெண்டுமே தண்ணி ஃபில் ஆயிடுச்சு. காலையில நான் அதை ப்ரேயர் வைக்கும் போது அவ்வளோ ஆத்மார்த்தமா நான் கேட்ட போது அன்னைக்கு தான் பேப்பர் கொடுத்தேன். மறுநாள் வந்து ஷாப்புக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்தாங்க, அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தாங்க, நைட்டே ஓகே ஆயிடுச்சு. மறுநாள் சொல்றாங்க மேடம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இவ்வளோ லேக்ஸ் ஓகே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே பண்ணல. லோன் அரேஞ்ச் பண்ண லேடி கேட்குறாங்க, அவங்க ஆக்சுவலி நாங்கள் உங்களுக்கு கமிஷன் பேஸில் தான் மேம் வாங்கி தருவோம், நாங்கள் மேனேஜர்கிட்ட பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அங்கே வேலையே இல்லை. எல்லாமே மகாசக்தியே பண்ணியாச்சு, எல்லா வேலையும் மகாசக்தி பண்ணியாச்சு, அவங்களுக்கு வேலையே வைக்கல. ரொம்ப கிளீனா போயிடுச்சு மேடம், இப்படி வரும் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மகாசக்திக்கு இங்கே வரணும், மாஸ்டர் ஆக்சுவலி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது, நானும் இவர்கிட்ட பேசுகிறேன், என்னென்னமோ பேசி பார்க்குறேன், மகாசக்திக்கு வரணும் வந்தே ஆகணும் நான் அப்படின்ட்டு. ரெண்டாவது டைம் மாஸ்டரால் ஏதாவது எனக்கு முடியும், மாஸ்டர்கிட்ட பேசலாம் அப்படின்னுமோ சண்டே கிளாஸ்க்கு வந்தேன். மாஸ்டர் கிட்ட சொல்கிறேன், மாஸ்டர் எப்படியாவது நான் வரணும், எனக்கு மகாசக்தி வேணும். ஏன்னா எனக்கு மகாசக்தியோட டேஸ்ட் வந்து நான் என்னன்றதை பார்த்துட்டேன் அந்த இடத்துல. மகாசக்தினா இதுதான், நம்ம வந்து ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றது. வார்த்தைகளால் இருக்கிறது மகாசக்தி இல்லை. மகாசக்தின்றது ஒரு பெரிய அருள் தான். மாஸ்டர் சொல்ற மாதிரி மெகா மெகா பவர். மெகா பவர்ன்ற வார்த்தையை விட பெரிய வார்த்தை கூட சொல்லலாம். உண்மையா ஆத்மார்த்தமா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நேற்றுக்கு என்னை பார்க்கும்போது நீங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க, பயந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகாசக்தியோட டிராவல் பண்ணது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. மனசார நிறைய விஷயங்களை நான் கோரிக்கையா வச்சிருக்கேன். ஏன்னா நான் வாழ்வியல் ஹிப்னாட்டிசம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட மாற்றங்கள் எனக்கான ஃபினான்ஷியல் பணம் இருந்தாலே நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணலாங்க. இன்னைக்கு பணம் இருந்தா எல்லாருமே வந்துருவாங்க, புள்ள புருஷன் எல்லாரும் வந்துருவாங்க. மகாசக்தியில முழு பலன் அடைஞ்சிட்டேன். இதோட சக்சஸ் இன்னும் நிறைய இருக்கும்ன்றத நான் ஆத்மார்த்தமா உணர்றேன். நான் எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பெத்தவங்க கிட்டயும் சரி புருஷங்கிட்டையும் யாருக்கிட்டையும் இப்படி நான் மண்டி இட்டது கிடையாது, மாஸ்டரை தவிர. மாஸ்டர் ஒரு ஆள் கிட்ட நான் மண்டிட்டு இருக்கேன்னா ஆத்மார்த்தமா மனசார உள்மனம்ல மண்டிடுறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு மாஸ்டர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் மாறுச்சு. அதுக்கு முன்னாடி நிஜமா மாறல மாஸ்டர். உங்ககிட்ட வந்தா மாறுமான்ற டவுட் எல்லாம் எனக்கு இருந்தது. எல்லாரும் மாதிரி நானும் வெளிமனத்துல தான் இருந்தேன், சும்மா வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. நிறைய விஷயம் டவுட் யோசிச்சேன். இவர் சொல்ல மாட்டாரு, இந்த காமெடியா சொல்லுவாங்களே இவரு பேய் ஓட்ட மாட்டார் போல, இவருக்கு டர்ரு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்குமா, அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது, அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தடுத்த கொஸ்டின் போகும்போது அப்ப அந்த டவுட் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கிளாஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம இதை வேஸ்ட் பண்ணிட்டோம், இந்த இடத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேஸ்ட் பண்ணியிருந்தா, வேஸ்ட் பண்ணாம நான் வந்திருந்தேன்னா இன்னைக்கு இது கடன்ல வாங்கியிருக்க மாட்டேன், இதுவும் கடன்ல வாங்கியிருக்க மாட்டேன், இது கொட்டி கடந்திருக்கோம் என்கிட்ட. இன்னைக்கு இது பேங்க் லாக்கர்ல இருக்காது, இது என் வீட்டு லாக்கர்ல இருந்திருக்கும். அடுத்த மகாசக்திக்கு நான் வரும்போது இதோட லோன் அடைஞ்சிரும். இது என் வீட்டு லாக்கர்ல இருக்கும். இது எல்லாமே என் வீட்டு லாக்கர்ல இருக்கும். கன்ஃபார்மா நான் வந்து சொல்லுவேன். இன்னும் மறைமுகமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நேற்றுக்கு முழுமையா மகாசக்தியை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான்
நான் உணர்ந்தேனே. அவர் பண்ணும் போதெல்லாம் என்னமோ இப்படிங்கிறாருன்னு மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருந்தது. எப்போ நான் நேத்திக்கு அனுபவிக்கிற வரைக்கும் என் மனசுள்ள இருந்த ஒரு விஷயம்தான் அது. அதை நான் அனுபவிக்கும் போதுதான் வசந்திட்டு சொல்றேன், இல்லப்பா உண்மையாவே அப்படிதான் இருக்குப்பா. அப்படியே இருந்தா அப்படி அவர் சொல்றாரு, இப்படி நான் விழுந்துறாங்களா, அப்படிதான்ப்பா இருக்கு. நான் விழுறதுக்கு முன்னாடி ஆனா தெரியுது, ஆனா நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேட்குது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு மாஸ்டர், உண்மையா இருப்பாங்களா, உண்மையா தான் விழுறாங்களா, இல்ல மாஸ்டர் ஏதாவது இப்படிங்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ரியாலிட்டி நான் மகாசக்தி உண்மையா விரும்பி எனக்கு வேணும், மகாசக்தி எனக்கு வேணும்னு ஒரு வாரம் டெய்லி காலையில நான் ப்ரே பண்ணியிருக்கேன். எனக்கு மகாசக்தி வேணும், நான் மகாசக்தி கிட்ட வரணும். வந்ததோட பலன் எனக்கு பல மடங்கு கிடைச்சிருக்கு. நான் வராம இருந்திருந்தேன்னா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருந்தா இந்த பலன் எனக்கு கிடைச்சிருக்காது. ரொம்ப நன்றி மாஸ்டர், இந்த பலன் இந்த சக்தி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் ஒரு பிரமிப்புடனும் ஆச்சரியத்துடனும் பார்க்கக்கூடிய இரண்டு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம். உடல்ல வியாதியும் கிடையாது, மன பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்துல இல்லாம இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் எங்க போய் தேடி போறோம் அப்படின்னாக்கா நிறைய இடங்களுக்கு தேடி போறோம். அது எல்லாமே நமக்கு பயனளிக்குதா, இல்லவே இல்லை அப்படின்றது தான் எல்லாருடையும் மனசுலயும் இருக்கும்ன்றது தெரியும். சோ மனசுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அதாவது தீராத கடன் பிரச்சனையா இருக்கட்டும், என் பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்தவே மாட்டேன்றான், அவனுக்கு படிப்பு ஏறவே மாட்டேன் அப்படின்றவங்க, அது தொழில் எனக்கு விரக்தியே இருக்கு, எப்பயுமே தொழில அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்கல்ல. பணம் செழிப்பு ஆக மாட்டேங்குது, எனக்கு நிம்மதி வாழ்க்கையில் கிடையாது, தூக்கம் கிடையாது, மன உளைச்சல், கஷ்டம், கோபம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு தீர்வு, அதாவது எல்லாம் நிறைய வழிகள் இருக்கு. ஆனா நிரந்தர தீர்வு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா இதுவரையிலும் இல்லைன்றதுதான் எல்லாருடைய பதிலா இருந்துச்சு. ஆனா நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இந்த வியப்புடன் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், பிரமிப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதே நேரத்துல நம்பிக்கையுடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம் அப்படின்றதுதான். இது எந்த அளவு உண்மை, எந்த அளவு சாத்தியக்கூறு இருக்கு, இது சொல்றதெல்லாம் நீங்க நம்பணுமா அப்படின்னா கண்டிப்பா அதை நான் சொன்னா நம்ப முடியாது. நீங்களே அதை உண்மையா தெரிஞ்சுக்கணும், நீங்களே அதை பிராக்டிகலா நீங்க பார்க்கணும், இல்லைனாக்கா நீங்க அதை கத்துக்கணும் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டா இது எங்க கத்துக்கிறது, எப்படி கத்துக்கிறது, எங்க போய் பாக்குறது, எப்படி நான் உணர்றது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அதுக்கான ஒரு வழிமுறை தான் நான் இங்க சொல்ல. அதாவது இதுக்கு வயது வரம்பு எதுவுமே தேவையில்லை. சிறு வயதுல இருந்து பெரிய வயது உள்ள எல்லாருமே கத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாவும் நீங்க கலந்துக்கலாம், இல்லைனா நேரடி பயிற்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னீங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய பதிவை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதா